அன்புமிக்க இறை மக்களை, இன்று அணையாம் திருச்சபை இயேசுடைய திரு இருதய விழாவை கொண்டாடுகிறது. உங்கள் அனைவருக்கும் இத்திருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆராதனையை நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜூன் மாதம் என்றாலே இயேசுடைய திரு இதய மாதம். இந்த இயேசுடைய திரு இதய பக்தி என்பது திருச்சபையினுடைய பாரம்பரிய ஒரு பக்தியாகவே பார்க்கப்படுகிறது. எல்லா குடும்பங்களிலும் இயேசுடைய திரு இதய படம் இருக்கும். கத்தோலிக்க கிறிஸ்துவனுடைய பாரம்பரிய நம்பிக்கை ஒரு வீட்டினுடைய மையமாக இயேசுடைய திரு இதயம் தான் அமைய வேண்டும். ஆகவே தான் நாம் அனைவரும் குருக்களை வீட்டுக்கு அழைத்து வந்து திரு இதய படத்தை மீண்டும் புதுப்பித்து ஸ்தாபனம் செய்வோம். இயேசு ஆண்டவரை வீட்டில் ஸ்தாபித்த பிறகு அந்த குடும்பம் தொடர்ந்து அந்த இயேசுடைய இதயத்திற்கு நேர்மையாகவும் விசுவாசத்தோடு அவர்கள் அந்த பக்தியை உருவாக்கி அவர்கள் வாழ வேண்டும். எனவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த ஆண்டு நாம் வழக்கம் போல் குருக்களை அழைத்து வந்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய படங்களை ஸ்தாபனம் செய்வது இப்போது கடினமாக இருந்தாலும், இதோ இந்த ஆராதனை செய்யக்கூடிய நேரத்திலே நம் வீட்டில் இருக்கக்கூடிய இயேசுனுடைய திரு இதய படத்தை இந்த நேரத்திலே, இந்த ஆராதனை நேரத்திலே எல்லா குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய இயேசுடைய திரு இதய படத்தை இப்போது நாம் மந்திரிப்போம். அதே வேளையில் இந்த ஆராதனையை நீங்கள் முழுமையாக பங்கு கொண்டு இறைவனை நீங்கள் தொடர்ந்து ஆராதனை செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். குறிப்பாக இந்த ஆண்டு இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம் உள்ளத்திலே பல விஷயங்கள் இருக்கின்றன. எதற்காக கடவுள் இதை அனுமதித்தார்? Why God has permitted this evil in this world? Why God has permitted so much of suffering in this world? எதற்காக கடவுள் இந்த கொடிய நோயை அனுமதித்தார் என்று பல
குழப்பமான கேள்விகள் வருவது இயல்புதான். பலருக்கு நம்பிக்கை கூட இழந்திருக்கலாம். I have lost faith. இந்த துயரங்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் பலவீனமாக ஆகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இறைவே இயேசுவின் அன்புக்குரியவர்கள், இதையெல்லாம் கடந்து போவதுதான் நம்பிக்கை. We have to go beyond all this. இதை கடந்தால்தான் நம்பிக்கையோடு நாம் முழுமையாக வெற்றி வீரர்களாக வர முடியும். ஆண்டவர் சொல்கின்றார், என்னிடம் வாருங்கள் என்று சொன்னார். கம் டு மீ. ஆகவே இந்த துன்ப நேரத்திலே, when the whole world is suffering, எல்லாரும் துன்பப்பட்டு இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரிடம் செல்வோம். Let us go to God's house. கடவுளுடைய இல்லத்திற்கு செல்வோம். அங்கே எனக்கு நம்பிக்கை உண்டு. அங்கே என்னுடைய நோய்க்கு குணமாக்கும் சக்தி உண்டு. அங்கே என் குழப்பங்களுக்கு தெளிவான பதில்கள் உண்டு. என் பலவீனத்திற்கு வலிமை உண்டு என்ற நம்பிக்கையிலே இந்த ஆராதனையை நாம் கலந்து கொள்வோம். God will strengthen our weakened faith. God will give consolation to the disturbed heart. God will give hope for the hopeless at this moment when we look at the Eucharistic Lord. எனவே அன்புக்குரிய அந்த நம்பிக்கையோடு இப்பொழுது ஆராதனை செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே தொடர்ந்து இயேசு ஆண்டவரே, இயேசுவின் திரு இதயமே எங்களுக்குள் நீர் வாரும். இயேசு ஆண்டவரே, எங்களுக்குள் நீர் இறங்கி வாரும். வலிமை தரக்கூடிய இயேசுவே, எங்களுள் இறங்கி வாரும் என்று இப்பொழுது நாம் ஒரு சிறு செபத்தோடு இந்த ஆராதனையை நாம் துவங்குவோம். யாருடைய கண்களை மூடி சிரிப்போம். ஆண்டவரே, இயேசுவின் திரு இதயமே எங்கள் மீது இரக்கமாயும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மீது இரக்கமாயும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மீது இரக்கமாயும். Heart of Jesus, have mercy on us. Sacred Heart of Jesus, have mercy on us. Sacred Heart of Jesus, I place my trust in. இயேசுவின் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். திரு இருதய ஆண்டவரே மீது அளவு கடந்த நம்பிக்கையோடு இதோ இப்பொழுது இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். குடும்பமாக நாங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். இதோ இந்த நேரத்திலே அந்த இதயத்திலே எங்களுக்கு ஒரு இடம் தாரும். Lord, give me a place in your heart. இயேசு ஆண்டவரே, உம் இதயத்திற்குள் நாம் நிரந்தரமாக குடியிருக்க எங்களுக்கு வரம் தாரும். இயேசு ஆண்டவரே, இதோ இந்த கொரோனாவின் பிடியிலே இந்த உலகமே சிக்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த கொரோனாவின் தாக்கத்திலே எங்களுடைய நம்பிக்கை குறைந்து வருகிறது, எங்களுடைய வலிமை குறைந்து வருகிறது. ஆனால் எங்களுக்கு பெரிய கடவுள் இருக்கின்றார். We have a big God who can defeat this virus. இயேசு ஆண்டவரே, நீர் பெரிய கடவுள். You are a big God for us. இயேசு ஆண்டவரே, you are a mighty God for us. வலிமை மிக்க கடவுள் இயேசு நீரே. ஆகவே இந்த கொரோனா வைரஸை எதிர்கொள்ள எங்களுக்கு சக்தி தாரும். Give us the courage and give us the spirit to stand firm in our faith. இயேசு ஆண்டவரே, இந்த நேரத்திலே திடமான நம்பிக்கை எங்களுக்கு தாரும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்திலே வயதானவர்களை நாங்கள் நம்முடைய இதயத்திற்கு அர்ப்பணிக்கின்றோம். இயேசு ஆண்டவரே, சிறு குழந்தைகளை நம்முடைய இதயத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, ஏழை குடும்பங்களை நம்முடைய இதயத்திற்கு நாங்கள் கொண்டு வருகின்ற இந்த ஆராதனை நேரத்திலே இயேசு ஆண்டவரே, மருத்துவர்கள் எல்லாம் நம்முடைய இதயத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். We bring all the doctors and nurses and medical assistants, everybody into your heart, Jesus. We consecrate them today. இயேசு ஆண்டவரே, இந்த நேரத்திலே தங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் மக்களுடைய உயிரை காப்பாற்ற அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை எல்லாரும் இதயத்திற்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். இந்த ஆராத நேரத்திலே அவர்கள் மேலுடைய வல்லமை தாரும். Send forth your grace on them. இயேசு ஆண்டவரே, உன் வல்லமை தாரும் ஆண்டவரே, உன் இரக்கத்தை தாரும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு இதோ இயேசுவே இப்பொழுது இந்த பாடலை நாங்கள் பாடுகின்றோம். இந்த சிவ நேரத்திலே எங்களுக்கு நீர்தான் உதவி. இந்த துன்ப நேரத்திலே எங்களுக்கு நீர்தான் ஆறுதல். இயேசு ஆண்டவரே, உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். இயேசு ஆண்டவரே, மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். இந்த நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை எங்களுக்கு இந்த நேரத்திலே உணர அருள் தாரும் இயேசுவே. குறிப்பாக இயேசு ஆண்டவரே, உங்களுடைய இதயத்திற்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா நோயாளர்களையும் we consecrate every patient in the hospital who are undergoing treatment, every people who
who are at the point of death. மரணத்தின் பிடியில் இருக்கக்கூடிய மனிதர்களை இயேசுவின் திரு இதயத்தில் கொண்டு வருகின்றார். அவர்கள் உயிரை காத்து அவருடைய உயிரை மீட்டு அந்த குடும்பத்திற்கு மீது இதோ நம்பிக்கையோடு தாரும் ஆண்டவரே. தன்னுடைய அப்பா வருவார் என்ற நம்பிக்கையிலே ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகள், தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வருவார் என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகள், என் மகள் நோயிலிருந்து மீண்டும் விடுபட்டு நலம் பெற்று என் வீட்டுக்கு வருவார் என்று காத்து கொண்டிருக்கூடிய பெற்றோர்கள், இப்படி பலருடைய ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள், கண்ணீரோடு இருக்கக்கூடியவர்களை இதோ இயேசுவின் திரு இதயமே நம்முடைய இதயத்திற்கு அர்ப்பணித்து இப்போது செபிக்கின்றோம். எங்களுடைய செபத்திற்கு வலுவூட்டி எங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்தி நாங்கள் செபித்ததை நீர் இரக்கத்தோடு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மிக்கவர்களே, தொடர்ந்து இந்த ஆராதனை செய்ய உங்களை அழைக்கின்றேன். இதோ இந்த பாடலிலே நம்மையே நாம் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். இயேசுவை தவிர நமக்கு வேறு எந்த உதவியும் இல்லை. இயேசுவை தவிர நமக்கு வேறு எந்த நம்பிக்கையும் இல்லை. He is our refuge and our strength. Jesus is our refuge. இயேசு ஆண்டவரே நம்முடைய அடைக்கலம். எனவே அவரை நம்பி இந்த ஆராதனையிலே இந்த பாடலை பாடி நம்மை நம்பிக்கை பலப்படுத்தி நீங்களும் இணைந்து குடும்பமாக இந்த பாடலை கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றேன்.
மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. கண்களை மூடி நாம் சிரிக்கும். ஆண்டவரை பேசும். ஆண்டவரே பேசும். அதையும் கேட்கின்றேன். அதையும் கேட்கின்றேன். மீண்டும் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்காப்போலி பகுதியின் நடுவே வந்து கலிலே கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கு பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கையை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் வைத்து உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபாத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன. நாவு கட்டவிழ்ந்து அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் இதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆண்டவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்கின்றார், காது கிளாதவர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கின்றாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது வாழ்வதற்கும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மார்க் எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் வசனம் 31 37 உள்ள நற்செய்தி தான் இப்பொழுது நாம் வாசிக்க வேண்டும். எதற்காக இந்த பகுதியை தேர்வு செய்து ஒரு சிறு சிந்தனைக்காக உங்கள் முன்பாக இதை படித்தேன் என்றால், அன்புக்குரியவர்களே, இயேசுவுடைய மென்மையான இதயத்தை நாம் உற்று பார்க்க வேண்டும். The tenderness of Jesus. இயேசுவுடைய இதயத்தை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே சொன்னேன், அது அன்பில் நிறைந்திருக்கின்றது, இரக்கத்தில் நிறைந்திருக்கின்றது. The heart of Jesus is love and mercy. The heart of Jesus is tender, compassionate, kind, gentility. நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு ஆசிரியர் சொல்கின்றார், ஆன்ஸ்லம் ப்ரூன் என்ற ஒரு ஆசிரியர் தன்னுடைய புத்தகத்திலே The Image of Jesus, 50 முகங்களை, 50 Face of Jesus என்ற புத்தகத்திலே 50 தலைப்புகள் இயேசுடைய முகத்தை பற்றி சொல்கின்றார். அதில் ஒரு தலைப்பு தான் உங்களுடைய சிந்தனைக்காக இப்பொழுது நான் கொண்டு வருகின்றேன். The face of Jesus is tender, or the tenderness of Jesus. இயேசுவின் மென்மையான முகம். இதை இந்த நற்செய்தியை நாம் ஆழமாக பார்க்கின்ற பொழுது அவர் எவ்வளவு மென்மையான ஒரு மனிதராக கடவுளாக இந்த மண்ணிலேயே அவதரித்து இன்றைக்கு நமக்கு அவர் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை ஊட்டக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய மென்மையான இதயம் அல்லது டெண்டர்னஸ் ஆஃப் ஜீசஸ், இதை இவ்விடத்தில் படிக்கின்ற பொழுது பல இடங்களிலே பார்க்கின்றோம். இயேசு இதை முக்கியமாக யாருக்கெல்லாம் உடல்நலம் குறைவாக இருக்கின்றார், யாருக்கெல்லாம் குணமாக்க வேண்டிய அருள் தேவைப்படுகின்றது, அங்கெல்லாம் இயேசுனுடைய மதுரமான அந்த முகத்தை பார்க்க முடிகிறது. இயேசுவின் மதுரமான இதயம் என்று நான் சொல்கின்றோம், the tender heart of Jesus. ஆக இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது, இயேசுவின் திரு இதய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது, அந்த மதுரமான இதயத்தை ஆழமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நமக்கு வந்திருக்கின்றது. காரணம், இந்த உலகமே ஒரு கோரப்பிடியில் இருக்கின்றது. எங்களுக்கு கடவுள் வருவாரா, காப்பாற்றுவாரா? என் வீட்டிலே என்னுடைய கணவன், என் மனைவி, என் குழந்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இந்த கொரோனா ட்ரீட்மெண்ட் இருக்கு
மோசமான நிலையிலே இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. எப்போது எங்களுக்கு விடிவு காலம் வரும், எப்போது பழைய இயல்பான வாழ்க்கை வரும், வீட்டிலே சிறைப்பட்டு கொண்டிருக்கின்றோமே, குழந்தைகள் மன அழுத்தத்தினால் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்களே, மன சுமை வந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை காலம்தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? இப்படி பல சுமைகள் நிறைந்த இந்த காலம் இதோ இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். Amidst all this crisis, during this lockdown and the widespread of the second wave, it has taken and devastated the whole world. Especially looking in our own country, hundreds and hundreds of people dying every day. Thousands and thousands of people, in lakhs, we see people are getting infected daily. Amidst all this crisis, we celebrate this solemnity. இந்த சூழ்நிலை, இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது ஆறுதலான ஒரு நம்பிக்கை வருமா என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் மதுரமான இதயம், the tenderness of the heart of Jesus, இதை பாருங்கள். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். இயேசுடைய அந்த மதுரமான அந்த இரக்க செயலை எப்பொழுதெல்லாம் வெளிப்பட்டது? இயேசு பாவிகளை பார்க்கின்ற பொழுது அரவணைக்கின்றார். He puts hands around the sinners. தொழுநோயில் வரக்கூடிய அந்த மனிதனை கட்டி தழுவுகின்றார். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு, குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு தொழுநோயாளரை, இந்த லெப்பர், அவர்களை அரவணைத்து முத்தமிடுகின்றார். அவர்களை தொட்டு குணப்படுத்துகின்றார். அருவருப்பாக இருக்கக்கூடிய அந்த தொழு நோயினால் பாதிக்கப்பட்ட மனிதனை இயேசு தொடுகின்றார். The gentle touch of Jesus reveals the tenderness of his heart. எனவே இப்படியெல்லாம் இயேசு தன்னுடைய வார்த்தையின் வழியாக, by his words, தன்னுடைய தொடுதல் வழியாக, by his touch, by his embrace, கடவுள் அரவணைப்பின் வழியாக, தொட்டு அவர்களை முத்தமிடுகின்ற வழியாக, by his kiss, இயேசு அவருடைய மென்மையான குணத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இந்த நேரத்திலே நமக்கும் அந்த இயேசுதான் துணை நிற்கின்றார். அவர்தான் நமக்கு வலுவூட்டுகின்றார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, பாவிகளோடு அவர் உணவு அருந்துகின்றார். இதெல்லாம் எதை குறிப்பது என்றால், கடவுள் பலவீனமானவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், பாவிகள், நோயின் நொடியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடவுள் எப்பொழுதும் நெருக்கமாக இருக்கின்றார். To them, God is always close. ஆகவே the closeness of God, கடவுள் என் வாழ்விலே நெருக்கமாக இருக்கின்றார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியை பாருங்கள் அன்புக்குரியவர்களே. காது கேளாதவர், பேசற்றவர், திக்கு பேசக்கூடியவர், பேச முடியாதவர், செவிடர், இந்த இரண்டு பிரச்சனையும் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை இயேசுவிடம் வந்து ஏதாவது செய்யும். நீர் அவனை தொட்டு குணப்படுத்தும். By your touch heal him என்று சொல்கின்றார். அப்படி என்றால் மக்களுக்கு தெரியும். People know that if Jesus touches them, there will be a transformation. இயேசு தொட்டால் அங்கு ஒரு மாற்றம் இருக்கும் என்பதை அப்போதே மக்கள் உணர்ந்தார்கள். இன்றைக்கு நாம் உணர்வோம் அன்புக்குரியவர்களே. கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவரை நீ தொடும். ஆகவே நான் சொன்னேன், the right hand of Jesus will heal them. இயேசுவின் வலக்கரம் அவர்களை தொட்டு குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபிக்கவே, ஆண்டவரே உன் வலக்கரம் இவர்களை குணமாக்கின்றோம். இயேசு பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த மனிதனை கொண்டு வருகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள், நீ தொட்டு குணமாக்கும் என்று சொல்கிறார். அவனை தனியாக அழைத்து செல்கின்றார். He takes by himself alone. அப்படி என்றால் இயேசு இந்த மனிதனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அக்கறையோடு இருக்கிறார். He is interested in healing them. He wanted to do something to the man who comes with deaf and dumb problem. ஆகவே அவனை தனியாக அழைத்து கொண்டு போய் அவன் காதுகளிலே அவன் விரலை விடுகின்றார். puts his finger into his ears. தொடுகின்றார். எங்கே பிரச்சனை இருக்கின்றதோ அங்கே அவர் தொடுகின்றார். தொடுதல் வழியாக God comes very close to a person. இன்னும் ஒரு படி மேலே போய் தன்னுடைய உண்மை நீரால் by spittle he touches his tongue. அவருடைய நாவை தொடுகின்றார். தன்னுடைய உண்மை நீரால் அவருடைய நாவை தொடுகின்ற பொழுது அங்கு இன்னும் நெருக்கமான ஒரு உறவு ஏற்படுகிறது.
was sick and God, when Jesus puts his fiddle into his mouth. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் இயேசுனுடைய இன்னும் நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஆக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயேசு மிக மிக நெருக்கமாக இருக்கிறார். God is so intimate with people who are physically suffering. ஆகவே தான் இயேசு தன் உடலிலே நம்முடைய காயங்களை சுமந்து கொண்டார் என்ற ஒரு உண்மையை அவர் சிலுவையிலே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய அந்த மென்மையான அந்த செயல்பாடு தான் கடவுள் என் வாழ்க்கையிலே இருக்கின்றார், அவர் நம்பிக்கை தருகின்றார் என்ற நம்பிக்கை நமக்குள் வளர்க்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய மென்மையான அந்த இதயம் பாவிகளை அரவணைக்கின்றார். உதாரணத்திற்கு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அழைத்து வருகின்றார்கள். அந்த பெண் என்ன செய்கின்றார்? இயேசு பரிசேயர் வீட்டில் இருக்கின்ற பொழுது பின்னாடி வந்து இயேசுடைய பாதங்களை அவர் கழுவுகின்றார். நறுமண தைலத்தால் கழுவுகின்றார். தன் கூந்தலால் அதை துடைக்கின்றார். தன் கண்ணீரால் இயேசுடைய கால்களை கழுவுகின்றார். பாருங்கள், they act on the woman. அவருடைய செயல்பாடுகள் இயேசுனுடைய உள்ளத்தை தொடுகிறது. அந்த பெண்ணுக்கு அவர் இரக்கம் காட்டுகின்றார். இப்படி பல விஷயங்களை நாம் இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கின்ற பொழுது அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். He is so good to people who are really in need of his mercy, in need of his help, in need of his grace, and need of his healing power. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு விவிலிய ஆசிரியர் மிக மிக அழகாக சொல்கின்றார். நம்மளால நினைச்சோம், ஏன் வந்து இயேசு வந்து எச்சையை எடுத்து தன்னுடைய அந்த மனிதனுடைய வாயில் வைக்கின்றார். இது நீங்கள் யாராவது செய்தால் என்ன சொல்லுவாங்க? சீன்னு சொல்லுவாங்க, அருவருப்பாக இருக்கும், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எச்சையை எடுத்து இன்னொரு மனுஷன் குணப்படுத்த பேசாக்க சீப்போன்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் இயேசு அதை செய்கின்றார். இதை ஒரு விவிலிய ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகின்றார். ஒரு அம்மாவை பாருங்க, அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு குழந்தை வெளியே ஆடிட்டு கீழே அடிப்பட்டு முடியாது, காலெல்லாம் தேய்ஞ்சிட்டு கை தேய்ச்சி அடிப்பட்டு லைட்டாக கொஞ்சம் ரத்தம் இருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அன்றைய காலத்தில் இன்னைக்கு மாறிடுச்சு இல்லையா, இனி மாறி. அன்றைய காலத்துலலாம் அம்மாக்கள் என்ன செய்வாங்க? உடனே அந்த எச்சி எடுத்து அந்த குழந்தை எங்கே அடிப்பட்டு அந்த தேய்ப்பாங்க. இது சாதாரணமாக ஒரு தாயினுடைய வெளிப்பாடு. அந்த குழந்தை அடிபட்டு வந்து அந்த குழந்தைய அந்த அடிப்பட்ட இடத்தை பார்த்த உடனே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருவதற்காக தன்னுடைய எச்சையை எடுத்து அந்த குழந்தை அடிப்பட்ட இடத்துல தேய்ப்பாங்க. ஆக இது இயேசு செய்கின்றார். இவன் சீல் சேம் திங். ஆக அந்த விவிலிய ஆசிரியர் சொல்கின்றார், அந்த எச்சையை எடுத்து இயேசு அந்த மனிதனுடைய நாவிலே தொடுகின்ற பொழுது, by the spittle Jesus reveals himself. He is a tender father. அதே நேரத்தில் is a loving mother. அந்த செயல் வழியாக அவர் மதுரமான ஒரு தந்தை, is a gentle father, a tender father. அன்பான ஒரு தந்தை, அந்த முகத்தோடு அன்பு செய்யக்கூடிய ஒரு தாயாக பார்க்கின்றோம். ஆக இந்த செயல் வழியாக Jesus becomes a father as well as a mother to the weak. இந்த செயல் வழியாக மனித குலத்திற்கு இயேசு ஒரு நல்ல தந்தையாகவும் அதே வேளையிலே ஒரு அன்பு காட்டக்கூடிய, இரக்கத்தை காட்டக்கூடிய, பரிவு காட்டக்கூடிய ஒரு நல்ல தாயாக இங்கே காட்சிப்படுத்துகின்றார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அழகான ஒரு உதாரணத்தை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்த்தோம். ஆக இயேசுவின் திரு இதயத்தை என்னுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த இதயத்திலே தந்தையின் முகமும் தெரிகிறது, இந்த முகத்திலே தாயின் அன்பும் தெரிகிறது. ஆகவே இந்த ஒரு அழகான ஒரு இதயம் உங்களுக்காக எனக்காக தொடர்ந்து துடித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆகவே இந்த மனிதனை குணப்படுத்திய பிறகு இயேசு சொல்கிறார், எஃபாத்தா, திறக்கப்படு என்று சொல்கின்றார். ஆக இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கின்றார். ஆக ஏழை எளிய மக்கள், நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள், வானம் திறக்கப்பட, the heavens has to be opened so that the grace may descend on the people who are suffering. வானம் திறந்து ஏழை எளியவர்கள் மேல், நோயினால் பாதிக்கப்பட்டவர்களே, யாருக்கு குணமளிக்கும் வல்லமை வேண்டுமோ அவர்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்கின்றார், be open.
வானம் திறக்கப்பட வேண்டும். உங்களுடைய இதயம் திறக்கப்பட்டால் அங்கே வரக்கூடிய சங்கமம் தான் புதுமை. மிரக்கல் ஹேப்பன்ஸ். எனவே அன்பார்ந்தவர்களே, இயேசு அழகானவர், நல்லவர், வல்லவர். இயேசுடைய இறப்பு பெரு. ஆக மார்க் லூக்கா எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 17 உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு வயதான பெண்மணி ஏறக்குறைய 18 ஆண்டுகள் அவர் குனிந்த நிலையில் இருக்கின்றார். நிமிர்ந்து பார்க்க முடியாத நிலையிலே அவர் இருக்கின்றார். அந்த பெண்ணை இயேசு தொட்டு குணப்படுத்துகின்றார். மார்க் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 25 வசனத்திலிருந்து 34 உள்ள வசனங்களை படிக்கின்ற பொழுது ஒரு பெண் அசுத்தாவினால் பிடிபட்ட ஒரு பெண்ணை குணப்படுத்துகின்றார். He sets the unclean spirit out of a woman. ஆக தீமை விசுவாசத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் ஆன்மீகத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் ஆண்டவர் விடுதலை செய்கின்றார். அதே மார்க் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்வையற்ற ஒரு மனிதனுக்கும் இயேசு உமிழ்நீரினால் ஒரு சேற்றை உண்டாக்கி அதை அவனுடைய கண்களிலே வைக்கின்றார். இன்னைக்கு அந்த காது கேளாதவனுடைய வாய் பேச முடியாத மனிதனுக்கு செய்த செயல் இயேசு இன்னொரு மனிதன் செயல் உமிழ்நீரால் தன்னுடைய இச்சை எடுத்து மண்ணிலே பெசு ஒரு சேற்றை உண்டாக்கி அவனை குணப்படுத்துகின்றார். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த தொடுதல் என்பது வெளிப்படுகிறது. கடவுள் அவரை குணப்படுத்துகின்றார். இதை பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, ஒரு ஆசிரியர் சொன்ன அதே ஒரு இன்னொரு விஷயம் தான் நாம் பார்க்கிறோம். இயேசு அவருடைய காயங்களால் அவருடைய காயங்களால் நோயினாலும் உடல் வாதையினாலும் பாதிக்கப்பட்டவர்களை அவர் தன்னுடைய தாயின் அன்பிலே அவர் இன்னும் தொட்டுக்கொண்டு அவர்களை குணப்படுத்துவார். ஆகவே அந்த நம்பிக்கையில் நாம் இருக்க வேண்டும். He turns to the wounded people in a motherly way and touches them with tenderness of his hands. இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் நம்புக்குரியவர்களே. இது இயேசுடைய அந்த ஒரு அன்பை வெளிக்காணக்கூடிய ஒரு விஷயம். இயேசு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தன்னுடைய தாயின் முகத்திலே, தாயின் அன்பிலே அவர்களை தொடுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இதுவும் ஆராதனை செய்வோம். இந்த ஆராதனை செய்த செய்திகளோடு குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்திலே இயேசுனுடைய மென்மையான அந்த முகத்தோற்றம் நமக்கு தேவை. இயேசுனுடைய தந்தைக்குரிய அன்பினாலும் இயேசு தாயினுடைய அன்பினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக நம்பிக்கையாக இருக்க ஏதோ தொடர்ந்து ஆராதனை செய்து இப்போது ஒரு பாடலை பாடும். இந்த பாடலை பாடுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, கடவுள் கண்டிப்பாக நமக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு இப்போது இந்த பாடலிலே கலந்து கொண்டு உங்களை அழைக்கின்றேன். யாரும் இல்லை
எங்களுக்காக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்னை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரை வளர்ந்தரம் இயேசு ஆண்டவருக்கு வளர்ந்தரம் இதோ நோயாளர்களை கொண்டு குணப்படுத்த செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ஆண்டவரை வளர்ந்தரம் இயேசு ஆண்டவரை வளர்ந்தரம் இயேசு ஆண்டவர் வளர்ந்தரத்தின் வழியாக எல்லா நோயாளர்களை கொண்டு குணப்படுத்தும் இயேசுவே. இதோ இந்த விழாவை கொண்டாடி இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதங்கள் இதோ இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் செவிக்க நாங்கள் இருக்கிறோம் அவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் கொண்டு வருகின்ற ஆண்டவரை இவர்களை கொண்டு ஆசீர்வதித்து உங்களுடைய ஆசீர்வதிக்கும் மழை உங்களுடைய குணமடைக்கும் மழை அருள் மழையாக இவர்களை பொழிந்து எல்லா மருத்துவ மழையிலே சிகிச்சை ஆசீர்வதியும் ஆண்டவரை. தொழுநோய் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு வகையான வைரஸினால் பாதிக்கப்பட்டு இதோ தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் ஆசீர்வதித்திருக்கும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே எங்களை நேசிக்கக்கூடிய எங்களை அன்பு செய்ய வேண்டும் இருக்கின்ற நம்பிக்கை நாங்கள் செல்கிறோம் ஆண்டவரே. எல்லாமே ஆசீர்வதித்து முற்றிலுமாக இந்த உலகம் முற்றிலுமாக முழுமையாக உலகம் விடுபட்டு வர உண்மை தவிர எங்களுக்கு யாருமே செய்ய இயலாதவரே. இயேசு ஆண்டவரே உண்மை தவிர யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாதவரே. எல்லா நோயாளர்களும் குணப்படுத்தும், எல்லா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குணப்படுத்தும், சாவின் முடியில் இருக்கக்கூடியவர்களை குணப்படுத்தும், சாவின் முடியில் இருக்கக்கூடிய வீட்டர்களும் ஆண்டவரே. இதோ மருத்துவர்களுடைய ஆசீர்வதித்தரும், நர்ஸுடைய ஆசீர்வதித்தரும், ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் ஆசீர்வதித்தரும், போலீஸ் வேலை செய்ய ஆண்டவரை உங்களுடைய ஆசீர்வதித்தரும், பொதுப்பணியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆசீர்வதித்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற எல்லாரும் ஆசீர்வதித்தரும், நாட்டு தலைவர்கள் சுயநலத்தில் வேலை செய்ய அறுத்தார், பாரபட்சம் இல்லாமல் எல்லா மக்களும் உதவி செய்ய அறுத்தார், எந்த கட்சியும் பாராமல் மக்கள் நலன்களை மையப்படுத்தி பொது நிலையில் எல்லா தலைவர்கள் எல்லா கட்சி சார்ந்தவர்கள் மனித குணத்தை மீட்பதற்காக மனிதர்களை மீட்பதற்காக மனித நேயத்தோடு நடந்து கொண்டு எல்லா மக்களுக்கும் சமமாக உதவி செய்து எல்லாரும் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கின்றனர். இவர்களை உங்களுடைய கருவிகளாக மாற்றி இவர்களை உங்களுடைய கருவிகளாக மாற்றி இந்த உலகத்தில் குறிப்பாக பாரத தேசத்தை இந்த கோரப்பிடியில் இருந்து விடுவித்தார் ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே உங்களுடைய இளையத்திற்கு இந்த இந்திய பாரத தேசத்தை ஒவ்வொரு ஆண்டவரை இந்த காலத்திலே எத்தனை மக்கள் இழந்திருக்கிறார்கள். இன்னும் எந்த இறப்பு வராமல் பாதுகாப்பு வேண்டுகின்ற ஆண்டவரே. இயேசு ஆண்டவரை எங்களை காப்பாற்றும், இயேசு ஆண்டவரை எங்களை காப்பாற்றும். இன்னும் யாரும் ஒரு உயிர் கூட இந்த உலகத்திலிருந்து போகக்கூடாது ஆண்டவரே. இந்த கொரோனாவில் இருந்து எந்த உயிரும் இந்த உலகத்திலிருந்து போகக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் காத்து எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் கொண்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. இதோ விசுவாசத்தோடு செல்கின்ற ஆண்டவரே இவர்களை குணப்படுத்தும். இதோ இந்த நேரத்திலே எல்லா நோயாளர்கள் அவர் உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் கண்ணீர் வேதனையில் இதோ என் பிள்ளை நான் அனாதை போய்விடும் என்று பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், என் மனைவி விட்டு போய்விடும் என்று பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய கணவனை விட்டு நான் போய்விடும் என்று பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், இதோ ஆண்டவரே பெற்றோரை பிரிந்துவிடும் என்று பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், இதோ ஆண்டவரே அவருடைய உயிர்களை மீட்டு அவர்களுக்கு கொடுவாண்டவரே இயல்பான வாழ்க்கையில் திரும்பி வர வேண்டும். அவர் வீடு திரும்ப வேண்டும், தங்களுடைய குடும்ப பணியை செய்ய வேண்டும், உமக்காக சாட்சிகளாக வாழ வேண்டும். இவர்கள் எல்லாரும் சாட்சிகளாக வாழ இந்த நேரத்தில் செய்யும் ஆண்டவரே எங்களுடைய செபத்தை கேட்டு ஆண்டவரே. God hear our prayer. Bless every one of us. Heal every one of us. Save every life that they may not die. Yes, ஆண்டவரே சாவின் பிடியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான வளத்தை தாரும், நம்பிக்கையை தாரும், மருத்துவ சிகிச்சை பலன் தர அருள் தாரும். In every treatment, every medicine, be blessed by that they may recover soon and heal by divine grace. Yes, ஆண்டவரே நீரே அவர்களை குணப்படுத்தி எல்லா தேவைகளை தருமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே வருவில் இருக்கக்கூடியவர்கள் வருவில் வெளியில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றும், வேலையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும், எல்லாரையும் ஆசீர்வதித்து வருகிறது வேண்டும். இதோ ஆண்டவரே இயேசு ஆண்டவரே மேல் நம்பிக்கை செபிக்கிறோம். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. அன்புக்குரியவர்களே, இதோ நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் முன்பாக வெளிப்படுத்தியிருக்கின்றோம். கண்டிப்பாக இயேசு ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு செவிசாய்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இதோ இப்பொழுது இயேசுடைய திரு இதய மந்தாத்து மாலை கலந்து கொண்டு அந்த இதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் திரு சுதனாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். என்றும் வாழும் பிதாவின் திரு சுதனாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றிருக்கும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். அன்பு தீஸ்வாலையிலிருந்து சூளையென கொதித்தெடும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். சகல புண்ணியங்களுக்கும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். இறை தன்மை முழுமையாக தங்கி வதியும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். உமது பிதாவுக்கு உகந்த பெரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ செய்யும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். பொறுமையும் மிகுந்த தயாளமுள்ள இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். உம்மை மன்றாட வேண்டும் அனைவருக்காகவும் நிறைவடைக்கும் தாராள மனமுள்ள இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வருந்திய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். மரணம் வரையும் கீழ்ப்படைந்திருந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். எங்கள் சமாதானமும் ஒற்றுமையும் இணைப்புமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான
தயவு செய்து ரட்சித்தருளும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து ரட்சித்தருளும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகி இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயவு செய்து ரட்சித்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். இதயத்தில் தாட்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்தியிருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தனி கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.